சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது என் நேரம். கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அலைக்கடல் இசையினில் விளையாடும். நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது. இன்பம் கரை மீற இனி என்றும் குறையாது. குயிலுக்கு தூக்கு கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நிலவு வளரும் வளர்ந்து தளரும் அன்பில் ஏது தேப்பிரை. அன்புக்கொரு எல்லை இல்லை கண்ணம்மா. மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கென்றும் விடுமுறை. கொள்ளை இன்பம் நட்பில் விட்டு கண்ணம்மா. வானில் திரண்ட வேகத்தில் மீனால் வாரி கிழிக்காது. எங்கள் இடையில் யார் வந்த போதும் நெஞ்சம் பிரியாது. துயர் போனது நேற்றோடு இனி என்று ஆனந்தம் கொண்டாடு. குயிலுக்கு கூக்கு கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோழனின் தோள்களும் அன்னை மடி. அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய். என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன
போட்டுட்டு இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளவு எனக்கே தெரியல, அவங்களுக்கும் என்ன தெரியல, எங்க டீச்சர்ஸுக்கும் தெரியல, ஈவன் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கும் தெரியல. இதை கேட்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படி சிரித்துக்குச்சு. தேங்க்யூ. முத்துச்செல்வன் இவர் வந்து எப்படின்னா எல்லாம் பண்ணிடுவாரு, எல்லா சேட்டையும் பண்ணிடுவாரு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் பண்ணிட்டு பாவம் பக்கத்து வீட்டுக்காரன்னு பாரு செய்யறதெல்லாம் இவர். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கவிஞர் முத்துச்செல்வன் போட்டுட்டு கீழே பாவம் பக்கத்து வீட்டுக்காரர். ஏன்னா இவர் பழி வாங்க கூடாதுல்ல. சவுண்டா பேசுங்க. நைட்டில் பேசுறது 1999 2000 வருடங்களில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை வருக அன்போடு வரவேற்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவோம். ஸோ நம்ம இறைவனுக்கு ஒப்பான நம்மளுடைய ஆசிரியர்கள் வெஸ்லி சார், துரைச்சாமி சார், அண்ணாதுரை சார், காளிகன் சார், சுப்பிரமணி சார், கண்ணன் சார். ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னோட பொன்னாள் நேரத்தை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்து உங்களை எல்லாம் ஆசீர்வாதம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒருதலை போனதான் இன்க்ளூடிங் சாரோட நம்பர்ஸ் கூட யார் நம்பரும் கிடைக்கல. ஸோ இவ்வளோ பேர் வந்ததுக்கு நன்றி. இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் விழா முடிஞ்சவரை இருந்து விழாவை சிறப்பிச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கு, எல்லா நிகழ்ச்சியும் கட்டி கழிச்சுட்டு விருந்து முடிச்சுட்டு கடைசியில் நிறைய பரிசு வாங்கிட்டு தான் எல்லாரும் கிளம்புறோம். அது இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பேச வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் பேசி அவங்களுடைய நிறைவுகளை பகிர்ந்துக்கலாம், ஆனந்த கண்ணீரை ஊட்டிக்கலாம். அப்புறம் வேற பார்த்தா எனக்கு பிடிச்ச அந்த செட்டி, என்ன செட்டி, சில்பா செட்டி, இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம தேட்டரில் பார்க்குறோம், மிஞ்சி கூட ஏதாவது டூரில் போகும்போது பார்ப்போம். ஆனால் இவங்க எப்படி தெரியுமா, அப்படியே தொட்டு பார்ப்பாரு, அப்படியே தொட்டு பார்த்து மேக்கப் பண்ணுவார். அந்த சான்ஸ் யார் கேட்டீங்களா? ஸோ அவருக்கு நண்பர் சுரேஷ், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு என்கிட்ட பேசினாரு. அப்படியே நம்ம வந்து ஒரு சின்னதாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம், நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பேசினாரு. அப்போ சரி ஓகே லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்தோம். ஒரு 10-15 பேர் தான் சேர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பிச்ச ஆர்வத்தில் டே நைட்டு 10 மணிக்கு மேலே கால் பண்ணுவாங்க. அது வீடியோ கால் இல்லை, கால் கூட வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது 12 மணி வரைக்கும் பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போது நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பேசணும் அப்படி கொஞ்சமாக டவுன் ஆச்சு. 2021 வந்துச்சு, கோவிட் வந்துச்சு, அப்புறம் எல்லாமே போச்சு. இப்போ நம்ம எசிக்கிற நண்பர் எசிக்கிற வந்து பரிசையாக இருக்கும். டிஐஇ என் கூட தான் படித்தார். எம்எஸ்பியில் வந்து என் கூட படித்தார். அவர் ஃபஸ்ட் இயர் பண்ணார், நான் செகண்ட் இயர். ஸோ அந்த இதில் நம்ம பழக்கம். அப்புறம் பிஇ பண்ணார், பிடிக்யூஎம், எம்பிஏ, எம்எஸ்சி, எம்எஸ்டபிள்யூ, பிஎல்ல லா ஆகிட்டார். அப்போ யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஎஸ், பிடிஎஸ்எஸ், எம்ஏ, இதுக்கு மேலே படிப்பு தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் தான் வெளிப்படுத்து கேட்கணும். ஐயோ அவ்வளோ நாளாச்சா, நம்ம என்ன பண்ணோமே, என்ன படித்தோம், நம்ம 10th படித்தோமா அப்படிங்கிற ஞாபகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது மீட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட் பண்ண ஆரம்பித்தோம். தேடுறோம், தேடி ஒவ்வொருத்தரையும் விடாமல் தேடணும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சார் எல்லாருமே, இவங்களெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் எங்கள் சார்களுக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. காரணம் நாம் வந்து 10 வாத்தியார் பார்த்துருப்போம், ப்ளஸ் 2ல் ஒரு 10 வாத்தியார் பார்த்துருப்போம், டிப்ளமோ படிக்கும்போது 10 வாத்தியார் பார்ப்போம், இல்லை டிகிரி படிக்கும்போது 10 வாத்தியார் இருப்போம். ஆனால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 1000 மாணவர்களை சந்தித்துட்டு இருக்கார்கள். அப்ப எப்படி எங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க? ஆனா அதையும் மீறி எங்களோட பேரு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எங்களை பார்த்தோன்னா ஆமா ஐயா வணக்கம். வணக்கம் சார் அவர்களே, வருக வருக என முன்னாள் மாணவர் மாணவிகள்
சார்பாக வரவேற்கிறோம். மீட் பண்ணிருக்கோம். 300 பேர் பங்கு பெறக்கூடிய அளவில் நம்ம இப்போ 300 பேரும் குடும்பத்தோட சேர்த்து 300 பேர் பங்கு பெற வரக்கூடிய இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு வரலாறை பற்றி நான் என்னன்னு தெரிஞ்ச சொல்லணும். நன்றி. அடுத்து நம்ம எஸ்ஐ அவர்கள் உங்களோட பேசலாம். ப்ரோக்ராம் நடந்த ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஏரியாவில் 2018 ஆரம்பிச்ச குரூப் ஒரு 10 பேர் 5 பேரோட இருந்தது. லோக்கல் பர்சன் யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ அவங்களோட இதில் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் தற்செயலாக பார்க்குறப்போ சுரேஷ் என்னை ஆட் பண்ணாரு 2023. அதுக்கப்புறம் என்னம்னா அப்படி பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்க அந்த ஊர் வைஸாக பிரித்தோம். அகரக்கட்டு, அனந்தபுரம், கம்பளி, ஆய்க்குடி இந்த மாதிரி ஊர் தான் அரௌண்ட் இருந்தாங்க. இந்த ஊர் வைஸாக பிரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கவங்களோட நண்பர்கள் ஒரு பேர் வாட்ஸ்அப்பில் சேர்த்து அவங்க மூலமாக ஒட்டுமொத்தவங்களோட நம்பரையும் கலெக்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மாணவர்கள் மட்டும் நடத்தலாமாங்கிற பார்த்தீங்கன்னா மாணவிகளையும் சேர்க்கலாம் அப்படின்னோம். அப்போ அவங்க இதில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் முழு ஆதரவு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க இதில் வந்து செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அரேஞ்ச் பண்ண சொன்னோம். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு பாய்ஸ் போத் ஏ செக்ஷன் அண்ட் பி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 71 பேர் பாய்ஸ். கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 43. ஆக்சுவலாக 71ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் ஒருத்தர் 2 கான்டாக்டை தவிர 68 கான்டாக்ட் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா 43க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 38 கான்டாக்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட் நம்பர்ஸ் டீடைல் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டீச்சர்ஸ் மட்டும் தான் இருந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6th +2 வரைக்கும் நாங்கள் படிச்சு முடிக்கிற காலத்தில் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருந்தாங்களோ அவங்களோட பேர்களை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணோம். எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் லேடிஸாக இருக்கட்டும் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனி அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சாத்தியப்பட்டுச்சுன்னா எல்லாரோட ஆசிரியர்கள் நம்பரையும் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். 2027ல் 100வது ஆண்டு விழாவுக்குள்ள மீதி இருக்கிற ஆசிரியர்களை கலெக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறது இங்கே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஆசிரியர்களோட கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணோம். ஒருத்தர் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு பண்ண எல்லாரும் வேலை பீஸில் இருந்தாலும் இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்கூலில் இனிஷியலாக அப்ரோச் பண்ணோம். இனிஷியலாக பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தும் தெரிவிக்காம கரெக்டாக இருக்க ஹெட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்மிஷன் கிராண்ட் கொடுத்தாரு. எந்த கேட்ட அடுத்த செகண்டே நமக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் ப்ளஸ் ஆசிரியர்கள் சந்திப்பே நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஆரம்பித்து நடத்தி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாதுரை சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு முத்துமகாலிங்கம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். ஐயா எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த முதலில் தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சிக்கு தமிழாசிரியர் சுப்பிரமணிய சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு ஜோசப் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக உனக்கு வெள்ளைகளை பற்றி எப்ப தெரியுமா? தெரியாது, படிக்கிறப்ப தெரியாது. எப்ப தெரியும்? படிச்சு முடிச்சு டிப்ளமோ படிச்சு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அது ஓகே, எல்லாருக்கும் கண்டிப்பாங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வெள்ளை கலைப்பை பற்றி சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தர். ஐயா இயற்பியல் வாத்தியார் அவர்களுக்கு கற்பகபாண்டி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். இங்கிருந்தா மேலே வர இருக்கணும். ரொம்ப திடீர்னு பாரு. அவர் ஏன் திட்டினாரு எனக்கு அன்னைக்கு தெரியல.
படிக்கும் பொழுது எங்க வாத்தியார் திட்டுவாங்க. ஆனால் எங்க ஆசிரியர்கள் திட்டம் பொழுது நாங்க பயந்தோம். இப்போ எங்களை திட்டுறதுக்கு யாரும் இல்லை என்று நாங்க வருத்தப்படுகிறோம் என்று நம்ம பிள்ளைகளை சொல்லிட்டு வந்திருக்கோம். மிக சிறந்த சொற்பொழிவாற்றக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்ச சொல்லுங்க. மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், பேச்சாளர். அதுவும் பாத்தீங்கன்னா தினமும் நடக்கின்ற காலையில் பிரேயர்ல வந்து தினம் ஒரு திருக்குறள் மாதிரி, தினம் ஒரு கவிதை, தினம் ஒரு என்ன சொல்றது நற்செயல், நற்பண்பாடு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் யாருன்னு சொல்லு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்ணன் சார் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்துமாறு செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறோம். சொல்ல முடியுமா? சயின்ஸ் நம்ம வேம்பு சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நம்மளோட முன்னாள் மாணவர் ஆறுமுகசாமி அவர்களே மேடை அழைக்கிறோம். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. இன்னும் நிகழ்ச்சி ஃபுல்லாக கைதட்டி இருக்கும். நாம எல்லாம் அங்க கூடி இருக்கிறது காரணம் இந்த மொபைல் போன் தான். கரெக்டா? கரெக்டான யார் கைது வருங்க, அவங்க கரெக்டா இல்லைன்னு கரெக்ட். அந்த மொபைல் போன் நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பா. ஸோ புட் இட் யுவர் மொபைல் இன் சைலண்ட் மோட். அமைதியாக வச்சிருங்க, மொபைலை எடுக்காதீங்க. எல்லாரும் நேரில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வீடியோ கால், கான் கால், வாட்ஸ்அப் கால் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். அதனால மொபைல் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு போட்டுருங்க. அடுத்ததாக வெஸ்லி சுந்தரராஜ் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு பன்னீர் அவர்களை மேடை அழைக்கிறோம். வாழ்க்கையில சிறந்தது எது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பாப்போம். 4-5 சப்ஜெக்ட் இருக்கு. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இது எது இருந்தால் மட்டும் வாழ்க்கை நடத்தலாம். மேக்ஸ் கணக்கு தெரிஞ்சா சமைக்கிற சமையலுக்கும் எத்தனை அரிசி போடணும், எவ்வளவு தண்ணி ஊற்றணும், எவ்வளவு சக்கரை வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு பாயசத்துக்கு எவ்வளவு முந்திரி பருப்பு போடணும், தோரம்பருப்பு போடணும், அது போடணும், கணக்கு போடணும். கணக்கு போடணும் 1000 ரூபா கொடுத்தோம்னா 800 ரூபா போய் வேணும்னா பில்ல வாங்கணும். கரெக்டா? ரேஷன் கணக்கு போனோம்னா 32 ரூபாய் கொடுத்துட்டு 28 ரூபாய் பேலன்ஸ் வாங்கணும். எல்லாம் கணக்கு இருக்கு. இந்த கணக்கை ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்த ஒரு கணக்கு இருந்தாலும் நான் 10ஆம் வகுப்பு படிச்சு ஒருத்தவங்க 100க்கு 100 எடுக்க வச்சாங்க. கிருஷ்ணவேணி அவர்கள் 100க்கு 100 எடுத்தாங்க. அடுத்ததாக அங்கோணி செல்வராஜ் 97, வடிவேலமுருகன் ஆகிய நான் 94. ஸோ இதெல்லாம் எடுக்க வச்ச மேடம் திருமதி பிரேமா அவர்களை மேடைக்கிறேன். அவர்களை குமாரி அவர்கள் கௌரவித்து மேடைக்காமல் குமாரி சுப்ரஜினி ஒரு பள்ளி செயல்பட வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் மட்டுமல்ல, ஒரு பள்ளி நிர்வாகமும் வேணும். கரெக்டா? பள்ளி நிர்வாகம் தலைமையில் இருப்பாங்க. ஆனா ஒரு பொருளை வாங்குறது, கொடுக்கறது, ஒரு கணக்கு எழுதுறது, ஒரு சில வேலைகள் பண்றதுக்காக ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முத்துச்செல்வன் அவர்களின் தந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவாளர் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவர்களுக்கு கந்தசாமி அவர்கள் பொன்னாடை போட்டிருப்பார்.
ப்ரோக்ராம் சில பேர் வர வேண்டியிருக்கிறதுனால இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், ஐ மீன் இப்போல்லாம் ஸ்டூடெண்ட் அவங்க பிள்ளைகளே ஸ்டூடெண்டாக தான் இருக்கிறாங்க. முன்னாள் மாணவர்கள், நம்ம நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் கொஞ்சம் வர அந்த வேலை இருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம குரூப் ஃபோட்டோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர்கள் நம்மளை வாழ்த்தி நம்மளை ஆசீர்வாதித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எனக்கு பிடித்த மிக முக்கிய ஆசிரியர், அதிலும் என்னை பற்றி ஒரு பாட்டு போடுவார். வாய்ஸ் நல்லா பாடுறேன், பரவாயில்ல. வண்டி வேல மனசு வச்சா மயங்க வச்சா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து பாடுவார். ஞாபகத்தில் இருக்கு. ஞாபகம் சார்? ஹலோ, இப்பதான் ஞாபகம் வருது. பார்த்ததும் எங்க பார்த்தாலும் சரி, அந்த வேலை சாப்பிட்டு வரும்போது பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி இந்த பாடம் பாடிடுவேன். அது எனக்கு அப்படியே வெக்கமா இருக்கும், நான் போயிடுவேன். இப்போ இந்த அதெல்லாம் திரும்ப கிடைக்காத 25 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சாலும் என்ன ஜென்மம் என்ன புண்ணியம் பண்ணாலும் திரும்ப கிடைக்காது. ஓகே, ஸோ அவர்களை நம்மை வாழ்த்தி நமக்கு ஆசீர்வாதித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அவருக்கு கொடுப்பேன். இப்போ ஒரு டீம் வந்து நல்ல டீமா உட்காந்துருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ரிசல்ட் எவ்வளவு தெரியுமா? 95% அப்படின்னு. ஆமா, 95% சொன்ன உடனே அந்த இருந்த அப்போட யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை போய் பார்க்கணுண்டே இதோட 95% நம்ம ரிசல்ட் வந்ததில்லை, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். பையன் சொல்லி பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளைகள் நினைவில் இருப்பாங்க. இப்போ நல்லா பார்த்து இது பண்ணும்போது ஒவ்வொரு பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த செட்டில் உள்ளவங்க நம்ம முத்துலட்சுமி, எனக்கு 10% வந்து அவள் அக்கா மல்லி மாலவி அப்படின்னு 2-3 பிள்ளைகள். இந்த செட்டில் வந்து முத்துலட்சுமி, அது மாதிரி இந்த பையன் மேம் ஞாபகம் இல்லை. இப்போ அவன் வந்த உடனே ஞாபகப்படுத்தினான். கொஞ்சம் சீக்கிரத்தில் டென்ஷன் ஆயிடுவா. அடுத்ததாக சங்கர குத்தாலிங்க சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு சில ஞாபகம் 2010 சங்கரன் ஒரு பையன் படித்தான். அவன் நல்ல என்ன பண்ண, அவனை வந்து 6வது வகுப்புலேயே என்னை வந்ததுனால வந்து சார் வரும்போது அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாள் கொடுத்து நம்மளை ஒரு ஞாபகம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லாரும் அவங்க வாழ்கிறோம் நல்லபடியாக வர வாழ்த்து விடைபெறுகிறேன். முன்னாடி போட்டுமாறு நமது நண்பர் அந்தோனியா அடுத்ததாக நம்ம படிக்கும் போது யார் தலைமை ஆசிரியர் தெரியுமா? ஐ மீன் HM யார் தெரியுமா? கேட்கல ஐயா சேதுராமலிங்கம் சார் அவர்களை அனுப்புகிறோம். அவருக்கு சின்னத்தனை அவர்கள் பொன்னாடை போட்டி ஆரம்பிப்பார். ஏன் காலையில் சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிடலாம் சொல்லுங்க, சீக்கிரமா சாப்பாடு போட சொல்லிடலாம். நான் படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ரங்கராஜன் சார் ஒருத்தர் HM இருந்தாரு. அவர் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ரெண்டுக்கும் குறைய இருக்காது, சவுண்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் பூ போல பேசுற, அதாவது அண்ணாதுரைக்கு சமமான அண்ணாதுரை பெயர் கொண்ட ஐயா அண்ணாதுரை சார் அவர்களை எங்களை வாழ்த்தி எங்களை ஆசீர்வாதித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1999-2000 கல்வியாண்டில் 10ஆம் நிலை பயின்று மாணவ மாணவியர்களின் சந்திப்பும் வெள்ளி விழா கொண்டாடத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த நல்லுள்ளங்களுக்கு
நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகின்ற அன்று 10ஆம் வரை படித்த மாணவர்கள் இன்று கிட்டத்தட்ட 40 வயதை தாண்டி வளமோடும் வாழ்வோடும் வந்திருப்பதை என்று உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இன்பமான இந்த மகிழ்ச்சியான நிலையை நாங்களும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்வாங்கு வாழ்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்பி வேண்டியிருக்கிறோம். நீங்கள் 100 ஆண்டு காலம் வளமோடும் வாழ வேண்டும் என்று உங்கள் வகுப்பறையிலும் நாங்கள் அன்று கூறியிருந்தோம். அதே வாழ்த்தினை இப்பொழுதும் கூறுகிறோம். வளமான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதற்குரிய நன்னெறிகளை கடைபிடித்து நம்முடைய செயல்களை இடையறாது தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக நல்வாழ்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு சங்க புலவர் சொல்வார், இன்னாதம்மா உலகம் இனியது காண்க இயல்புணர்ந்தவரே என்பார். உலகத்தில் இந்த துன்பகரமான அந்த உலகத்தில் நாம் நம்முடைய அதில் இனிமைகளை மட்டும் காண வேண்டும். துன்பத்தை கடந்து செல்ல வேண்டும். துன்பத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக வாழ்வு உண்டு. பாரதி சொல்லுவான், அதனால் அன்பிலே ஆண வைத்து அறிவிலே அறிவை அகலப்படுத்தி ஆசைக்கு அளவு வைத்து இடையறாது பணி செய்து நாம் வாழ வேண்டும் என்று உங்களை கூறி நீங்கள் எல்லா வளமும் பெற்று வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். சுப்பிரமணிய சார் சொன்னார் உள்ளே வந்தோன்னே, நாங்களே இப்போ உங்களை இப்போதையா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸை பற்றி சொன்னாங்க. அப்போது அவங்களையே அவங்க நண்பர்களை பார்க்கறதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? எஸ் எஸ் எஸ். அடுத்ததாக இவர் ஒரு நம்மளோட பேசும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணுவார் +1 +2. அதை நானும் எங்கள் வகுப்பு தோழிகளையும் கேட்டேன், தோழர்களையும் கேட்டேன், யாரும் கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு தெரிஞ்சது என் தோழி சொன்னது, அவர் எப்பவுமே பேசிட்டு புரிஞ்சுதா இல்லையா விளங்குச்சா அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லி முடிக்கும் போது புரிஞ்சுதா இல்லையா அதை சொன்னது வார்த்தைகள் மறந்து அந்த முடிந்தால் அந்த வார்த்தைகளை இப்போ பேரி முத்துச்செல்வன் இப்போ அவர் சொல்லுவார், இப்போ ஞாபகம் வந்துச்சு, நீ கண்டுபிடிக்கல, முத்துச்செல்வன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அவர் சொல்லுவாரு, சேட்டை செஞ்சா உங்களுக்கு ஒரு இலவச 3 பரிசுகள் கிடைக்கும். என்னன்னு சொல்லுங்க? முத்தான 3 பரிசுகள். அடி, உதை, மிதி. ஞாபகம்? அந்த அளவுக்கு சொல்லுவாரு. ஐயா இயற்பியல் ஆசிரியர் காளிபன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றேன். +2 +1 பிடிக்ஸ் மாஸ்டராக பணியில் அவர் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் இதே பள்ளியில் விளையாடுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மண் வந்து ஆய்க்குடி மண் வந்து மத்தாரை வாழ வைக்கக்கூடிய பூமியாக மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய குறிப்பீஸ் இருக்கும். பையனுக்குள்ள சண்டை, டீச்சர்ஸ்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லி, இங்கே அப்படி இல்லை. இந்த மண் இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழையுமே அத்தனை பேரும் ஒன்று. ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாரு இல்லையா? அதுக்காக தான் இப்ப எல்லாரும் ஒன்னாவே ஒரே யூனிஃபார்ம்ல வந்திருக்கோம். ஏன்னா இப்ப நாங்க டவுசர் சட்டை போட முடியாது, போட்டா நீங்க யாரும் உள்ள வர மாட்டீங்க. அதனால நாங்க டவுசர் சட்டை போட வர முடியாது. அதனால ப்ளூ கலர் டிஷர்ட்டும் ஏதோ எங்களால் முடிஞ்ச பேண்ட் ஷர்ட்டும் போட்டு வந்துக்கிறோம். ஐயா, அந்த மாதிரி உள்ள டீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 31 பேர் இருந்தோம். அப்போ எனக்கு வந்து கெச்சமா சார் மஞ்சாங்க பின்னாடி, அதுக்கு முன்னாடி 2-3 கெச்சம் இருந்தாங்க. நம்ம ஆர் சுப்பிரமணியன் கிளப்பில் சார் ஒரு சார், அப்புறம் வெங்கட்ராமன் இருந்தாங்க, அப்புறம் ரங்கராஜன் சார். இந்த 9th A சயின்ஸ் எடுக்கும்போது இந்த பையன் ஜன்னலில் வந்து உட்காந்துருக்கோம். போர்டில் எழுதிட்டு இருப்பான், நமக்கு தெரியாத கூடமா உட்காந்துருக்கோம். மறுபடியும் எண்ணி பார்க்கும்போது 2 தடவை கூடும். நான் அதையும் கண்டுக்கல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதையும் அப்படியே சமாளித்தேன்.
11th 12th பிரிச்சு தான் முக்கியம்ட்டு இன்னைக்கு பாடம் எடுத்தா நாளைக்கு பரிச்சை வச்சுருவேன். படித்தவங்க பாராமல் எழுதுங்கள், படியாதவர்கள் பார்த்து எழுதுங்கள் அப்படின்னா முதல்ல படித்த பாடம் எடுத்துட்டு ஐயா பாராமல் படிச்சவங்க பாராமல் எழுதுங்க, படிக்காதவங்க வீட்டு பாடம் படிக்காம இருப்பாங்களா இப்போம்லாம் அடி குட்டி சொல்லி டிவியில் என்னமெல்லாமோ காமிக்கும். அப்போ அப்படிலாம் கிடையாது. நீ படித்து பாராமல் எழுது, படிக்காத பார்த்து எழுதுங்க அப்படின்ற லேபில் வச்சு ஒரு நாளைக்கு 1 மார்க் படித்தாலும் போதும். அப்போ 220 நாள் ஒர்க்கிங் டே இருக்குல்லையா, அப்போ 220 மார்க் படிச்சிருந்தீங்களா எழுதிருந்தீங்க, ஈஸியாக அடிக்கலாம் 150 மார்க். அந்த நோக்கத்தில் அப்படிங்க அது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி நண்பர் சொன்னார் இந்த வெறியர் கேள்வி குரு கேச்சு, அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க, பையங்க ஓட்டு கொண்டுருவோம். அந்த வெறியர் கேள்வி குரு கேஜெலாம் ரொம்ப சிறுசாக இருக்கும், வெறியர் கேள்வி பெருசாக இருக்கும். ஸ்குரு கேஜி அப்படி திரிக்கிட்டே இருப்போம், அப்படி வேணும்னு திருக்கி உடச்சிடாம படக்குன்னு, இல்லாட்ட பைக்கில் ஓட்டு போயிடுவான். அதனால் லேசாக சொல்லி கொடுத்துட்டு விட்டுருது. அதில் ஜீரோ கனெக்ஷன். அது பாலிடெக்னிக் போனால் முதல்ல அதான் பேசிக்காக இருக்கும் அவனுக்கு. அது என்ன மைக்ரோமீட்டர் அப்படிங்காங்க அங்கே உள்ள லைன். இங்கே வந்து ஸ்குரு கேஜி வெறியர் கேல்பர்ஸில் அங்கே மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அந்த மைக்ரோமீட்டர் வச்சு அளவெடுத்து திக்னஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ ப்ராக்டிக்கலாக தான் உண்டு மெயினாக. அது மாதிரி ஃபிசிக்கல் பேலன்ஸு, அந்த பேலன்ஸ் ஒன்று. இந்த 3 எண்ணம் முக்கியமாக இருக்கும். வெறியர் கேல்பர், ஸ்குரு கேஜி, ஏற்பில் தராசுன்னு சொல்லி அதை அப்படி சொல்லிக் கொடுப்போம். அது ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டு, அது ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பையங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு உணர்வோடு நல்லா சொல்லிக் கொடுப்போம். பையங்களை நல்லா ஒத்துழைச்சாங்க. பப்ளிக்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வராது. சார் என் பையனை அடிச்சிட்டாங்க போயிட்டாங்க. எல்லாருமே இந்த ஏரியா மக்கள் ஆய்க்குடி ஆயிரக்கட்டை பொறுத்தவரையில் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் என்னுடைய மாணவர் இருக்கிறார். அப்போ வந்து ஆயிரக்கட்டில் ஸ்கூல் ஆரம்பிக்கல. ஆய்க்குடி ஆயிரக்கட்டு 2 ஊர்லேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வீட்லேயும் எந்த தெருலையும் என்னுடைய மாணவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டேன். ஏன்னா 17 வருஷம் இங்கே ஒரே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இங்கே நல்ல டீச்சர்ஸும் ஒற்றுமையாக இருந்தாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா அது மாதிரி 1999 2000 உள்ள மாணவர்கள் மட்டும் இப்போ 25. அப்போ 40 வயசு இருக்கும். 15 வயசு, இப்போ ஒரு 25, 40 வயசுக்கு மேலே. இப்போ நாங்களாம் பேரம்பேத்தி எடுத்துட்டோம். பேரம்பேத்தி எடுத்து ஓரளவு ஆய்க்குடி கம்பளி மகாலிங்க மலைக்கு வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போவாங்க, மாதம் வர்றேன். இங்கே பாலசுப்ரமணியர் கோயில், இவங்க அருளால் நான் எல்லா நலமும் பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் வாழ்க்கை வளமுடன் என்று கூறி ஐயா தனசாஸ் சார் அவர்களை மேடை கலைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவரை கிளங்காடு சங்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார். வகுப்புக்கு எங்களுக்கு ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் சார் எடுத்தது பார்த்தீங்கன்னா, சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு பேராகிராஃப் மட்டும் சொல்லுவார் சாரு, அதை உடனே எழுதி பார்க்க சொல்லுவார். இதுதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அன்னன்னைக்கு படிக்கிறதா அன்னன்னைக்கு படித்து எழுதி காட்டணும். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள போட்டிகள் நடக்கும். சார் வந்து போர்டில் எழுதி போட்டு சொல்லிக் கொடுத்த உடனே யார் வெளில போய் அவ்வளோ சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு சாரை காட்டி சைன் வாங்குறவங்களோ அவங்களுக்கு வந்து பெருமை. அந்த மாதிரி சாரோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் எடுக்கிறப்போ வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோடையும் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பார்க்காமலே எங்களை பேஸ் பண்ணிட்டு கை மட்டும் சாரோட இதுக்கு போகும். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இந்த மாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு உலக அளவில் மேப்புகளை தெரியப்படுத்திய அடுத்து துரைசாமி சார் அவர்களை அவரோட சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இந்த 25 ஆண்டு கழித்து சந்திக்கும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற வெள்ளி விழாவிலே அடியை அழைத்து கௌரவித்து பாராட்டியிருக்கிய அத்தனை மாணவர்களுக்கும் மாணவர்கள் இல்லை மாணவர் மாணவிகளே, பெற்றோர்களாக வந்திருக்கிற உங்களை அத்தனை வரையை வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நம் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பணியாற்றிய மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா அவர்களை முதலாவது வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களையும் அவருடைய மனதார நெஞ்சார அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு ஒழுங்கு செய்த இத்தனை மாணவர்களும் மாணவிகளும் இல்லை பெற்றோர்களும் பெரியவர்களுமாக இருந்து இந்த
விழாவை ஒழுங்கு செய்திருக்கிற விழா குழுவினரை பாராட்டுகிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவை காண வந்திருக்கின்ற பெற்றோர்கள், முட்டார்கள், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரையும் இங்கே வாழ்க 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 என்க வாழ்த்தி வரவேற்று உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். நான் ஆயக்குடியை மறக்க முடியாது. ஏன்னா ஆயக்குடியில் நான் கடைசியாக ஓய்வு பெற்ற இடம் இந்த இடம். அப்பொழுது நான் பணியாற்றிய போது எனக்கு தலைமையாசிரியர் இருந்தவர் ஐயா அண்ணாதுரை சார் அவர்கள் தான். எனக்கு நல்லாசிரியர் விருதுக்கு அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் ஸ்டெர்லைட் ரிசார்ட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகி முத்துச்செல்வன் அவர்களும் சினிமா உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற இதுல மேக்கப் துறையிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களும் என் வீட்டுக்கு வந்து மங்களகரமான ஒரு தட்டை தந்து பழங்களை வைத்து மிக அருமையாக என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு. அவர்கள் எல்லாம் பழைய மாணவர்கள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுவதை நம்மளை அதில் கூப்பிட்டு கௌரவிப்பதற்காக கூப்பிட்டிருக்கார்கள் என்று சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டோம். உண்மையிலே அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரயாசம் அளவிட முடியாதது. இருக்கிற இடம் வேற, வசிக்கிற இடம் வேற, வேலை செய்யற இடம் வேற. அவங்களுடைய நம்பரை கண்டுபிடிச்சு அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க இன்னைக்கு விழா நடத்துறோம், இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொருவரையும் போய் அழைத்திருக்கிறாங்களே. அழைத்த அத்தனை பேரும் யூனிஃபார்ம்ல வந்திருக்கிறாங்களே, அதை நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் என்று உங்களிடம் இருக்க வேண்டும் என்று என் மனதார விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஒற்றுமை ஐக்கியம் உங்களை என்று நிலைத்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த ஆய்வுக்குரிய விஷயத்தை இன்னொன்று சொல்லி ஆகணும். கொரோனா சமயத்திலே போக்குவரத்து தடையாக செஞ்ச சார், நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு மேலதிகாரி ஒரு இருக்காரு, அவருக்கு நீங்க வேணா கேட்டு பாருங்க, நீங்க போக வேண்டியது உண்மைதான், உங்களுக்கு இறக்கப்படுறேன், நீங்க கேட்டு பாருங்கன்னு ஒரு அதிகாரி நம்பர் தந்தார். அந்த அதிகாரி நம்பர்லாம் பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது ஒன்று சொன்னேன், நான் ஆய்க்குடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்த ரிட்டையர்ட் ஆசிரியர் சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னா, ஆய்க்குடி உங்க ஊர் பரகுன்றம் சார், துரசாமி சாராண்டாரு. நான் இவ்வளவு சொன்னேன். அது வேலை பார்த்ததுன்னா சுரண்டையில ஆரையா வேலை செய்த மாயப்பன் அவர் உடனே சார் நீங்க ஒன்றும் வேண்டாம், நீங்க அந்த இடத்துக்கு நான் வாங்க சார். வந்தவர் சார் நீங்க பொறுமையா இருங்க, 2 மணிக்கு தானே அந்த நிகழ்ச்சி, நான் 5 மணிக்குள்ள எப்படியே ஏற்படுவேன், முக்கியமா உங்க ரிப்போர்ட் எல்லாம் நான் வாங்கிடுவேன். தூத்துக்குடியில ரிப்போர்ட், மருத்துவத்துறையில் உள்ள ரிப்போர்ட்டை வாங்கி வீக்கப்படும் தாசாதார அலுவலகத்துக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி என்ன முறைப்படி நீங்க எப்போ போகலாம், உங்களை தடுக்க யாரும் முடியாது, நான் எனக்கு அப்படின்னு நான் அதை நினைக்கும் போது இப்ப அதை நினைச்சு உங்களை பாக்குறேன். அவர் தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தாரு. என்ன உடனே நினைச்சோட போய் சொல்லிக்கலாம். ஏன்னா அவரை பார்த்த உடனே அவர் கண்ணீர் வந்தது. நான் என்னடா நம்ம பையன் கண்ணீர் வந்துருந்தாங்க. சார் எங்க அப்பா இறந்த போது நீங்களும் செல்லிங்குமார் சார் எங்க வீட்டுக்கு வந்தீங்க, நானும் சொல்லி செய்தியை சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு எனக்கு மறந்து போச்சு. ஆனா அவர் சொன்னார், எனக்கு அப்படி சொன்னோட கண்ணும் அவர் என்ன நினைச்சா வெளியே விட்டுருக்கலாம். அவர் அந்த முறைப்படி சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்து தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தார். அதேபடி நீங்க வேலையில இப்போ 40 வயசை தாண்டியவர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த வேலையாலும் அந்த வேலையில கவனமாக இருங்கள். தம்பி மாரியப்பன் எப்படி வேலையில கவனமாக இருந்தாரோ அதேபடி நீங்கள் உங்களுடைய வேலையில கடைசி வரைக்கும் கவனமாக இருங்கள். வேலையில ஜாக்கிரதையா இருந்தா மட்டும் போதாது. கணவன் மனைவி எல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் தான். சீதாலட்சுமி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாங்க, மனைவி அது இங்க வந்திருக்கால எனக்கு தெரியாது. அவருடைய பையன் வந்து தனலட்சுமி இன்ஜினியரிங் படிக்கலாம், கம்ப்யூட்டர் போட்டிருக்காங்க. இதை சொல்லும்போது ஓஹோ அவன் பையனே இன்ஜினியரிங் வந்திருக்கான், அவனுக்கு அந்த நிலைக்கு சொல்லுது இல்லையா, 40 வயசு 41 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க எல்லாரும். எனவே நீங்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், நான் எனக்கு மாணவ மாணவிகள் தான், நீங்க உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு விட்டு கொடுத்து வாழுங்கள். நம்மள யார் பேசினாங்க, கணவர் தானே பேசுறாரு, அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க.
உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும், நண்பர்கிட்ட போட்டி போடாமல் நண்பர்களுக்கு விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்து பேசுவீர்கள் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், வளமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். விட்டு கொடுத்ததால் கெட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை. கெட்டு போனவர்கள் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக இப்படி ஒரு வாழ்க்கை கடைசி வரும். அதனாலவர்களே ஒன்று ஒரு வார்த்தை சொல்லணும்னு எவ்வளவுதான் இருந்தாலும் தம்பி எவ்வளவுதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட காலில் அன்பை பார்த்து எனக்கு பொறாம வருதுப்பா. அவர் சொல்ல எல்லாரும் சொல்லும் போது இந்த பொறாமை இல்லாம ஒருத்தர் அன்பு செலுத்தாங்க. அன்பு வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்க செய்யும். அப்படியே அன்பு சாதிக்க செய்யும். இதுக்கு ஒரு கணவன் மனைவி விட்டு அன்பு செலுத்துவோம், மனைவி கணவன்கிட்ட அன்பு செலுத்துவோம், நண்பர்கள் ஒருவருக்கு அன்பு செலுத்துவோம். அந்த அன்பு என்று நிலைத்திருந்தா உங்க வாழ்வை வளமுள்ளதாக இருக்கும், செழிப்புள்ளதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உதாரணமா எங்க பைபிள் ஒரு வார்த்தை உண்டு, கணவன் மனைவியோட மனைவி அன்பு, கணவனோட பிள்ளைகளோட அன்பாக இருப்பேன்னா அந்த அன்பு உங்களுடைய வாழ வைக்கும், வளர வைக்கும். எனக்கு 79 வயது நிறைவடைய போகுது. வர செப்டம்பர்ல 80 ஆரம்பிக்க போகுது. எனக்கு இப்போ வேலை இல்லை. எனக்கு நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா இருக்கலாம், தூங்குறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பிள்ளைகள் வேணும். பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை, உன் தகப்பனை என் தாயை நீ கனம் பண்ணு, போசி அவனை பராமரி, அது பெரிய காரியம் நினைச்சு. அருமையானவர்களே, ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் நிறைய சொல்லுவேன். நீங்கள் வாழ்க்கையிலே கடன் வாங்காத இருக்கிறீர்கள், கடன் கொடுக்கிறவர்களாயிருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே மாறாகாமல் தலையாக இருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே கீழாகாமல் மேலாக இருக்க வேண்டும் என்று எழுத வேண்டிய வாழ்த்துகிறேன். அதிகாரிகளே, வாழையடி வாழையாக, வம்சம் வம்சமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வேண்டி வாழ்த்தி உங்களுடைய வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். ஐக்கியம் உங்களுடைய காணப்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி என் வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஐயா நன்றி நன்றி நன்றி. ஐயா சொன்னாரு, எல்லாரும் கணவன் மனைவிக்கு என்ன சொல்றது விட்டு கொடுத்து போங்க, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுத்து போங்கன்னாரு. ஆனா நான் ஓப்பனாவே சொல்றேன், என் மனைவிக்கு விட்டு கொடுத்தா போயிட்டு இருக்கிறேன். இதே மாதிரிதான் எல்லா நண்பர்களும் அவங்க அப்படித்தானே, டவுட் எதுவும் இல்லையே, சொல்லுங்கப்பா. ரைட். அவர் சார் சொன்னார்ல, இந்த கொரோனா டைம்ல ஒரு சொரண்டியில் லாக் ஆயிட்டேன் அந்த மாதிரி சொன்னார் இல்லையா, அது யாரும் இல்லை, மாரியப்பன் நம்ம பேட்சுக்கு அடுத்த பேட்ச் சொரண்டியில் ஆரையா இருக்காரு. அவர் தம்பி பேர் உத்தமராஜன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு நம்ம நண்பர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல சாருக்கு உதவி செஞ்சதுனால நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா ஒண்ணே நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருங்க, உங்க கடமை எந்த காரணத்தோடு வெளிக்கொடுக்காதீங்க இல்லையா. உங்ககிட்ட பயின்ற நாங்கள் எப்படி நாங்கள் எங்க கடமையை மீறுவோம். எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து, ஒழுங்கம் சொல்லிக் கொடுத்து, கடமையை செய்ய சொல்லிக் கொடுத்த உங்களை மீறி எங்களால் எப்படி பணியை விட்டுக் கொடுக்க முடியும்? நன்றி 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 நன்றி. அவங்க ஒரு கணித ஆசிரியர். இவர் பார்த்தீங்கன்னா 7வது 8வது மாணவர்களுக்கு கணிதம் சொல்லிக் கொடுத்தவர். அதாவது மேக்ஸ்ல ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 100% 100 மார்க்ஸ் வாங்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த ஆன்சரை டைரக்டா கொண்டு வராம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் எல்லாம் பண்ணி 3 ஸ்டெப் போட வேண்டியதுன்னா 5 ஸ்டெப்பை மாற்றுவார். அப்பதான் புரியும். ஏன் a plus b the whole square equal to a square plus சவுண்ட் வரலையா, மறந்துச்சா? சார் கிளாஸ் சொல்லுமா, a plus b the whole square equal to a square plus 2ab a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. அதனாலதான் எங்க 10th ஃபர்ஸ்ட் மார்க், மேத்ஸ்ல நீ கம்மியா 90 90 96
வெரி குட். ஸோ ஐயா சேதுராமலிங்கம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். என்னிடம் பயின்ற பழைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே ஸ்கூலில் 10வது மேத்ஸ் எடுக்காட்டாலும் நான் மேத்ஸ் டியூஷன் நடத்துவேன். மேலகரத்தில் மேத்ஸ் டியூஷன் கில்டன் பாரத் எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட தான் படிக்கும். எல்லாருமே சென்டம் வாங்குவாங்க. அதனால் அதில் எனக்கு தெரியும். இல்லை அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அது போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆய்க்குடியிலேருந்து ஒரு பையன் உத்தராட்சமெல்லாம் போட்டுருந்தான். நான் ஓரமாக நின்றுட்டு இருக்கேன். திடீர்னு வண்டியை கொண்டாந்து என் முன்னாடி விட்டு என் மேலே ஏற்றுற மாதிரி வந்துட்டான். இல்லைடா நான் தம்பி நான் ஓரமாக தான் நிற்கப்பா, என் மேலே ஏன் ஏற்ற வரேன். இல்லை சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார் அப்படின்னா நான் அழகே வாண்டி வரோம். ஆலங்குளம் பஸ்ஸில் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அது ஒரு பிரமை. அந்த மாதிரி எத்தனையோ பிரமைகள் இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், எனக்கு தெரியும், பெரும்பாலும் என்கிட்ட படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். I would like to say, you always want to be a person to question others. Never want to be a person to be questioned. கேள்வி நாம தான் கேட்கணும், நம்மளை எவரும் கேட்கக்கூடாது. அப்படி வாழ்க்கையில் வழக்கம் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷல்லையும் சரி, தாலுகாவும் சரி, அத்தனை ஆஃபீஸ்லையும் போவேன், எல்லா வேலையிலும் பார்ப்பேன். இப்போவும் போயிட்டு இருக்கேன். நன்றி சார். ஐயா நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நம்மளோட 11வது 12வது வகுப்புக்கு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுவார். அதாவது அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஐயா நீங்கள் அன்றைக்கி திட்டினீங்க, இன்றைக்கி நாங்கள் யோசிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா தர்சான் சாரை பற்றி, அதே மாதிரி தான் இவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம அன்றைக்கி நல்லா கவனிச்சிருந்தோம் அப்படின்னா நாம் இன்னும் வளர்ந்திருப்போம் மாணவர்கள். கருமுகில் கண்டு கண்டு மலர்கின்றேன், மனம் மகிழ்கின்றேன். யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இந்த இனிய தருணத்திலே வண்ணத்தமிழ் வணக்கங்கள். 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கல்வியாண்டிலே படித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எங்களது அன்பிற்கும் உரிய மாணவ செல்வங்கள் இந்த இனிய விழாவினை இன்று நடத்தி வருகின்றார்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் விவரிக்க முடியாதவாறு எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. நிகழ்ச்சியை கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்களுக்கு இன்று வழங்கி இருக்கின்றார்கள். ஆசிரிய பெருமக்களை அழகாக சொல்லுவான் ஒரு கவிஞன். அறிவுலகின் வீதிகளை அழைத்துச் செல்வார், அலைகடலின் ஆழம் போல் பாடம் சொல்லுவார், அறியாமை இருள் நடுவே விளக்கு வைப்பார், அஞ்சாத நெந்துரத்தை வளரச் செய்வார், அறநிழலில் குடிவாழ்க்கை நடத்தச் சொல்வார், அன்புடைமை துணையாக கொள்கை என்பார், குறை களைந்து திருத்துகின்ற ஆசான் போன்று குணம் உயர பாடுபடும் பெரியோர் உண்டோ என்று ஒரு கவிஞன் படைத்து வைத்தான். அறிவுலகின் வீதியிலே அழைத்துச் செல்வார், அலைகடலில் 3 ஆண்டுகள் பிகாம் முடித்துவிட்டு பகுதி நேர பணியாளராக ஆசிரியராக இங்கு சேர்ந்தேன். 35 ஆண்டுகள் இங்கே பணியாற்றினேன். 3 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியராக ராமநாதபுரத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றேன். விளையாண்டு விட்டு கீழே விழுந்து விட்டான். காலிலே பலத்த காயம். அவனை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றேன், ஆய்க்குடி அரசு மருத்துவமனை. கீழே விட்டு இறங்கல, இடுப்பு பிடிச்சிக்கிட்டான், கழுத்து சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். அந்த பையன் நல்ல ஃபேட்டாக இருப்பான். அப்பெல்லாம் ஒரு 40 கிலோ இருப்பான் அவன். நான் அப்போ 80 கிலோ இருப்பேன், அப்போ வெயிட் இருப்பேன். இந்த 40 கிலோ பையன் இடுப்பில் உட்காந்துக்கிட்டான். 2 ஊசி சாருக்கு போடுங்கன்னு சொன்னான். அப்புறம் அவனை மெதுவாக எடுத்து சொல்லி கீழே இறக்கி ஒரு ஊசி போட்டு விழுந்து விட்டோம். We must be proud of it indeed. ஆய்க்குடி is a paradise on earth. பூலோக சொர்க்கம் என்று சொன்னால் அதிலே எள்ளளவும் எள்ளின் மூக்களவும் எள்ளின் மூக்கின் முனையளவும் மையமில்லை. It is indeed a paradise on earth. Everybody here will have this paradisal sweetness in their mind. It is a fact. There is truth in my words. அதைவிட மிக முக்கியமானது, நல்வழி என்று உள்ளதை எழுதிய அவை பாட்டி மிக அழகாய் சொல்லுவார். தர்மமே சார்பாக உன்னின்மை வீரும் உயர்ந்து
சோறும் தண்ணீரும் கொண்டாடையும் தந்து எங்கள் உள்ளத்தை மகிழ்வித்த இந்த 2009 10ஆம் ஆண்டு மாணவ செல்வங்கள், அவருடைய இல்லத்து அரசிகள், அவருடைய குழந்தைகள் யாவரும் பூக்களிலே தலை சிறந்த தாமரை போல, புகழுடைய முத்தமிழில் இசைத்தமிழ் போல, பாக்களிலே கம்பன்பாய் கவிநயம் போல, பாடிலே புகழ் படைத்து வாழ்க, நீங்கள் நாடு போற்ற வாழ்க, ஏடு போற்ற வாழ்க, நல்லோர் உள்ளம் நாடும் போற்ற வாழ்க என்று வாழ்த்தி உங்கள் யாவரின் வாழ்க்கையும் சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழிலோடும் மனப்போடும் வழியோடும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அதனை தர வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு தேடுகிறேன். நன்றி, வணக்கம். பதினொன்றாம் வகுப்பு அண்ட் 12ஆம் வகுப்புக்காக அக்கௌண்டன்சி கிளாஸ் எடுக்கிறது. சாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்சியில் எங்களுக்கு வரவு என்ன செலவு என்னங்கிறத டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்து எங்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்த சங்கர்புத்தாலிங்கம் சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். திரு அண்ணாதுரை அவர்களே, மற்றுமுள்ள ஆசிரியர் பிரமுக்களே, அன்றைய மாணவர்களாக இருந்து இங்கு 40 வயது, கிட்டத்தட்ட 40 வயதுகளை தாண்டி இந்த நல்ல கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற நல்லுள்ளவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த விழாவை நன்முறையில் செழிப்பாக கொண்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒற்றுமைக்கும் நல்ல மனப்பான்மைக்கும் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும். 1970 எஸ்சி கிண்டு காலேஜில் படித்தேன். எவ்வளவு சிரமம் என்பது நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீர்கள். இந்த ஒற்றுமையோட நீங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இது நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து என்ன, அதாவது காலை நேரத்து நிழல்கள் போல் இல்லாமல் மாலை நேரத்து நிழல்கள் போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. எல்லாமே அந்த ஃப்ளெக்ஸில் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறது கலர் ஃபோட்டோ. எல்லாரும் கலராக தெரிவிங்க. மேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி ஆகுங்க. பி ப்ரிப்பேர், சரிங்களா? ஸோ மேக்கப் பண்ணி ரெடி ஆகுங்க. இந்த நம்ம ஆசிரியரோட வாழ்த்துறை முடிஞ்ச உடனே நம்ம குரூப் ஃபோட்டோ முடிஞ்ச உடனே உள்ளே திரும்ப வந்து உட்காடுறோம். உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் முன்னாள் மாணவிகளோட முதல் பரிசு, முதல் மதிப்பெண் பெற்றவங்களோட பரிசு. அப்புறம் இப்போ நடந்து கொண்டிருக்க ஆண்டின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளின் முதல் 3 பரிசுகளை வழங்குதல். ஸோ அடுத்து உணவு, மதிய விருந்து எல்லாம் இருக்குது. ஸோ டீ, காஃபி, எனிதிங் எல்லாமே ரெடியாக இருக்குது. எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாரும் இருந்து விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தனசலா சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் பிப்ரவரி மாதம் 1901 பணியில் அமர்ந்து ஊர் மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 1999 2000 ஆண்டு 10வது வகுப்பு மாணவ மாணவிகளிருந்து போடு போட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் 98 ஆகஸ்டில் இந்த பள்ளியை விட்டு ஊருக்கு சென்றுள்ளேன். அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய இது எல்லாருமே ஒரு குழுவாக இங்கே இருந்து பணியாற்றி கொண்டிருந்தோம்.
அவர்கள் 5 மணி 6 மணி வரை எங்களோடு இருப்பார்கள். அது வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் வருவதற்கு முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா ஹெல்த்து அவ்வளவு நல்லாக இல்லை இப்பொழுது. இருந்தாலும் அழைப்பினுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டு எப்படியாவது இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்ததிலிருந்து இடமும் நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மக்களும் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள். 27-25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட முன்னேறி இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தென்காசியிலிருந்து இங்கே வரக்கூடிய டைம் இன்று மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். நான் அதுக்கு முன்னர் 10வது வகுப்பில் பயின்ற மாணவர்கள் இந்த ஊரில் இருப்பார்கள். இப்பொழுது ஆண்களை நாம் பார்த்தால் கூட அவர்கள் சொன்னால் தான் புரியும். ஏன்னா அதுக்கு பிறகு யாருமே பார்த்ததில்லை. உங்கள் குடும்பங்களும் வளமுடன் வாழ்ந்து இந்த ஊருக்கும் மக்களுக்கும் நல்ல தொண்டு செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் உயர்திரு அண்ணாதுரை சார் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் 1992ஆம் ஆண்டு மாணவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிய அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய குட் லக் வேணும். நான் வந்ததுலேருந்து நான் சமீபத்தில் 2019 சார் ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். நான் ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு குடும்பம். ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் யாருக்குமே எந்த வேறுபாடும் கிடையாது. மாணவர்களுடைய முன்னேற்றம் ஒண்ணுதான் இந்த பள்ளிக்கூடத்தை குறிக்கோளாக வாழ்ந்த பள்ளிக்கூடம். அப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மாணவன் அருமையான அருணாச்சல வீட்டுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி பழம் இதெல்லாம் வச்சு தாம்பளத்தை கொடுத்தோன்னே என் மனைவியே ரொம்ப அசந்துட்டா. ஏப்பா நீ அந்த பள்ளிக்கூடம் அப்பேற்பட்ட பள்ளிக்கூடம். நான் படிச்சதெல்லாம் செங்கோட்டையில் படித்த மாணவன் தானா. அங்கேயும் இப்போது சமீபத்தில் ஒரு பிரமாதமான விழா நடத்தியிருக்கோம். இருந்த போதிலும் கூட ஆய்க்குடி கிராமத்தில் சார் சொன்ன மாதிரி பஸ் வசதி கிடையாது. அந்த ஊருக்கு நாங்கள் கரெக்டாக 9:10க்கு வரணும்னா 2 வீலரில் இருந்தால் தான் கரெக்டாக வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் மாறுதலான உடனே எடுப்பாங்க. ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒற்றுமைதான் இந்த ஊரு. சார் சொன்ன மாதிரி எந்தவித ஒரு வேறுபாடும் கிடையாது. நான் நெசவாசிரியர் இருந்தால் கூட 6லிருந்து 12 வரை உள்ள மாணவர்கள் இன்றைக்கும் ஒரு பண்போடு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இப்ப நாங்க பேச முடியாது. 2025 நான் இன்றைய நிலைமையில நான் சொல்ல தயாரில்லை. நான் இப்பவும் மாதம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய உடன்பிறப்பு ஆசிரியர்களோட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். இருந்த போதிலும் அந்த காலம் மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சார் எல்லாருக்கும் தகப்பனார். அவரு ஏன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் அவர் பிள்ளைகள் தான் எல்லாருமே. என்னை முதற்கொண்டு என் பையனை பார்த்தீங்கன்னா தாத்தாட்ட தான் கேட்கணும் அறிவுரை. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் மிக பிறந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். துரைசாமி சார் நான் சென்னையில கூட நினைச்சேன். அவனை கேட்ட அருணாச்சலத்தை துரைசாமி சார்ட்ட சொன்னியாப்பான்னு. சார் சென்னையில போய் பையங்க லெட்டர் கொடுத்தாங்கண்ணா. ஏன்னா சாரு அண்ணாதுரை காளியப்பா சார்லாம் 8:30 மணிக்கு சார் அனுப்பாரு. 8:30 மணிக்கு சார் வந்தாரு. பிசிக்ஸ் கோல்டு மெடல் சாரு. ஆமா, இந்த பள்ளிக்கூடத்துல பிசிக்ஸ் சாரா இருந்தாங்க. அதுக்கு பிறகு செங்கோட்டைக்கு தலைமை ஆசிரியர் போனாங்க. மீண்டும் தலைமை ஆசிரியர் நம்ம பள்ளிக்கு வந்தாங்க. நிறைய உயர்வுகள். அதே மாதிரி சுப்பிரமணிய சார் எடுத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் போனாங்க. அதுக்கு பிறகு பாருங்க மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி நிறைவு. அதனால நீங்க எல்லாருமே பெரிய குட் லக். அதனால ஆய்க்குடியினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான். அதாவது ஊர் சிறப்பாக இருந்ததுன்னா யார் இருக்கணும்? ஊர் மக்கள் சிறப்பா இருந்தா தான் ஊர் சிறப்பா இருக்கும். அதனால நீங்க 2020 படிச்ச அந்த ஆர்வம் குறையக்கூடாது. இதே 2020 நீங்க எல்லாருமே இதே யூனிட்டில இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். சார் நல்ல கருத்து சொன்னாங்க. அது வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறக்கூடிய அடிப்படையான உண்மை.
சார் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சார் துரைசாமி சார் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி சகோதரர் பிள்ளைகளை பூரா சார் தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு தெரியும் அந்த காலத்தில். எனக்கு சார் கூட நான் நெருங்கிய நண்பன். நான் என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, வேறுபாடே கிடையாது. வேறுபாடுங்க பள்ளிக்கூடம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை இருந்தால் கூட சுப்பிரமணிய சார் என்ன எல்லாம் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அப்பப்ப சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தமான பள்ளிக்கூடத்தில் நீங்க படிச்சிருக்கீங்க. அதனால நீங்களும் இனிமேல் அருமையான முன்னேறுவீங்க. இந்த பையன் படிச்ச டிகிரி எல்லாம் பார்த்தா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க இந்த குழு மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த குழுவை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த மாணவ மாணவிகளும் நீங்க குரூப்பா இருந்து நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏம்னுங்களுங்க, பிகாம் படிச்சிருக்கான், பிஇ படிச்சிருக்கான், வேலை இல்லை. அவங்களுக்கு ஒரு சாட்டை சொல்லுவேன். நான் வந்து 2000 வேலை பார்க்காத மாதிரி இப்பவும் இருக்கேன். எனக்கு 2 பையன் தான் சிறப்பா இருக்கான். சார் துரைசாமி சார் அதே மாதிரி மனம் போல் வாழ்க்கை இருக்கும். நம்மளுடைய எண்ணம் என்னவோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுக்கு பயக்கணும். கடமையை வந்து ரொம்ப சிறப்பா செய்யுங்க. முதல்ல இன்னொரு அட்வைஸ், உங்களுடைய உடம்புகளை நீங்கள் மிக கவனமாக பராமரிக்க வேண்டும். நம்முடைய சேர்க்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களை மாதிரி தங்கங்கள், அருமையான 2 தங்கங்களையும் பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த பையன் சொன்ன மாதிரி வருங்காலங்களையும் இதே மாதிரி மாணவர்கள் வர வேண்டும். நம்ம ஊர் இதே மாதிரி சிறப்பாக வர வேண்டும். இந்த பள்ளி வளர வேண்டும். நாம் அனைவரும் எல்லா வகையான கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நன்மைகள் நம்ம கூடி எல்லாமல்ல இறைவன் நீண்ட ஆயுளும் நல்ல சிறப்பையும் தர வேண்டும் என்று கேட்டு, எல்லாமல்ல இறைவன் இந்த மாணவர்களுக்கும் இந்த மாணவிகளுக்கும் சிறப்பு செய்வான். உறுதியா நீங்க நல்லதை செய்றீங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்க எண்ணம் எப்படி இருக்கு அதான் செயல். அதனால வருகின்ற காலங்களும் வரப்போற காலங்களும் நன்மையாக இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடை மிக சிறப்பான முறையிலே, துல்லியமான முறையிலே திட்டமிட்டு செய்த அனைத்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான சிறந்தாந்த வணக்கத்தை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.